இந்த அஜித்தெல்லாம் அவருக்கு பத்மபூஷன் கொடுத்ததே தப்பு. இப்போ தான் தெரியுது பத்மபூஷன் கொடுத்தது தப்பு. கவர்னர் என்ன பண்ணுறாரு, பத்மபூஷன் பட்டம் கொடுத்துட்டாங்களேன்னா அவருக்கு பாராட்டு விழா கவர்னர் மாளிகையில் வைக்கல. எப்போவுமே ஒன்று சொல்கிறேன், கவர்னர் மாளிகையில் ஒரு விழா நடத்துனாங்கன்னா யாருக்காவது அவங்க அனுமதி கேட்டுட்டு தான் வைப்பாங்க. நிச்சயமாக அஜித்திட்ட உங்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு, நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா வைக்கிறோம் அப்படின்னு கேட்டுருப்பாங்க. இவர் ஒத்துழைப்பார். ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ இவர் பெல்ட் எழுச்சி நான் வரமாட்டேங்கிறார். எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு மனிதராக இருந்திருக்காரு அஜித் ரசிகர்கள் கோவிச்சுக்காதீங்க. ஒரு கவர்னர் இவருக்கு ஒரு விருது கிடைச்சிருக்குன்னு மரியாதை கொடுத்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணால் நான் வரமாட்டேன்னு செக்ரட்டரியை விட்டு அறிக்கை வர்றார். கீழ்த்தரமான ஒரு மனிதர். என்ன ஆச்சு தெரியுமா, அங்கே அனுமதி கொடுத்துட்டார், அங்கே வந்து ஒத்துக்கிட்டார். இங்கே திராவிடக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு மிரட்டியிருப்பான், உன் படம் ரிலீஸ் ஆகாது, ரெஜென்ட்டு நாங்கள் தான். பார்த்தோன்னே பயந்துட்டு நான் வரலன்னு சொல்லியிருப்பார். அவர் வரலன்னு சொன்னதுக்கு இது பண்ணல, தன்னை மதித்தவர்களை மதிக்க தெரியாத ஒரு மனிதராக அஜித் இருந்திருக்கிறார். ரசிகர்கள் பூரா புரிஞ்சுக்கங்க. இனி உங்களுக்கு வீழ்ச்சி, இனி உங்களுடைய படங்களுக்கு வந்து வீழ்ச்சி ஆரம்பிச்சது. விடாமுயற்சி ஃபெயிலான மாதிரி வரக்கூடிய அத்தனை படங்களும் தோல்வியைத்தான் சந்திக்கும். காரணம், நல்ல மனிதராக இருக்கணும். நீங்கள் கவர்னர்கிட்ட வந்து நீங்கள் அனுமதி கேட்கும்போதே அவர் முடியாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். உங்களுக்கு விழாலாம் இது பண்ணும்போது அவரை அவமானப்படுத்துவது போல் இந்த திராவிடக்காரன் பேச்செல்லாம் கேட்டுட்டு அஜித் சொன்னதற்கு அஜித்திற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம்.